தேவியக்கா, என்னக்கா பசங்கெல்லாம் தனியா கடைக்கு போயிருக்காங்க, இன்னும் வரவே இல்லையே? ஏன் கவலைப்படுற கையல்? எல்லாம் தேடி பிடிச்சி வாங்கிட்டு வருவாங்க, அதான் லேட் ஆகும். ஆமாம் கையல், எல்லாரும் சேர்ந்து தானே போயிருக்காங்க, எதுவும் ஆயிருக்காது. என்ன இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க? யார் தான் இருக்கும் இந்த ஸ்னோமேனு? அம்மா, நாங்களும் வந்துட்டோம். உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதா? நாங்க வேணாம்னு சொல்லியும் உங்களுடைய பெரிய ஸ்னோமேனை நாங்க ஆர்டர் பண்ண வண்டியில கட்டி இழுத்துட்டு வந்துட்டீங்க. ஓகே டோரா, எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு இருக்க? விஜய் டோரா, பரவாயில்ல, நம்ம போய் கிறிஸ்துமஸ் ட்ரீ எல்லாம் டெக்கரேஷன் பண்ணலாம். வா டோரா, நம்மளுக்கு நிறையவே வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சுடலாம் டோரா. எவ்வளோ திங்ஸ் இருக்கு பாரு. ஓகே, வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பசங்களா, என்ன எவ்வளோ திங்ஸுங்களா நீங்க வாங்குனீங்க? மம்மி, அவங்கள விட நம்ம தான் நிறையவே திங்ஸ் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வச்சு நம்ம சூப்பரா டெக்கரேஷன் பண்ணணும். அத்தை, எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஸ்னோமேன் நாங்க கேம்ல வின் பண்ணி கிடைச்சிச்சு. பாரு கவின், சூப்பரா இருக்குல்ல? ஓகே மம்மி, இப்போ நம்ம அவங்களே கவனிக்க தேவையில்லை. நம்மளோட ட்ரீ டெக்கரேஷன் பண்ணலாம். மம்மி, ஐ திங்க் நம்ம ட்ரீயை பால்கனியில் வைக்கலாம் மம்மி. அப்போதான் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக தெரியும். ஓ மை காட் மம்மி, இங்கே பாருங்க அந்த ட்ரீ எப்படி டான்ஸ் ஆகுதுன்ட்டு. ஹே ஹே, ஸ்டாப் ஸ்டாப் இட். ஓ மம்மி, என்ன இந்த ட்ரீ இப்படி கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது? டோரா, நம்ம அந்த ட்ரீ மேலே வைக்க வேணாம், அது மேலே வச்ச கீழே விழுந்துக்கிட்டே. ஓ மை காட் ஜோரா, நம்ம ட்ரீ இந்த இடத்துல வச்சிடலாம். ஓகேவா? இந்த இடத்துல வச்சா எங்கும் கீழவும் விழாது இல்லையா? இந்த சின்ன ஸ்னோமேனை நம்ம எந்த இடத்துல வைக்கிறதுன்னு தெரியலையே. இப்படி மேலே வைக்கலாமா? மம்மி, நம்ம பால்கனி ஒயிட்டா இருக்கிறதுனால ஸ்னோமேனுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியல. பாத்தீங்களா? நம்ம ஸ்னோமேனை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வைக்கலாம் மம்மி. பாருங்க, சூப்பரா இருக்குல்ல மம்மி? இப்ப லாஸ்டா இருக்கிறது இந்த சின்ன சாண்டா கிளாஸ் டால் மட்டும்தான். என்ன அத்தை, ட்ரீ வாங்குனாங்களான்னு கேளுங்க அத்தை. வாங்கிட்டாங்களா? எவ்வளவு பெருசு இருக்கு? ரோஜா அப்பா கிட்ட கேக்குறேன். ஹலோ, கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிட்டீங்களாங்க? பசங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, சீக்கிரமா வாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? சரி. என்னம்மா, வாங்கிட்டாங்களா அப்பா? பசங்களா, கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டாங்களா? இல்லவே இல்லையா? சரி, வெயிட் பண்ணுங்க, பூஜா போயிருக்கால, பார்க்கலாம். இதுக்குதான் எங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் போய் வாங்கிட்டு வரணும்ட்டு. ஓகே மம்மி, வாங்க நம்ம பண்ணலாம். இந்த சாண்டா கிளாஸ் எடுத்துட்டு போய் நான் இந்த ட்ரீக்கு பக்கத்துல வச்சிடுறேன் மம்மி. சூப்பரா இருக்குல்ல? நெக்ஸ்ட் இந்த சில்வர் பால் வச்சு நம்ம ட்ரீ எல்லாம் டெக்கரேஷன் பண்ணுவோம். இங்க பாருங்க, இந்த கேண்டி கேன், அப்புறம் இந்த லாலிபாப் வச்சு எல்லாத்தையுமே டெக்கரேஷன் பண்ணுவோம் மம்மி. இன்னும் வேற என்ன வைக்கலாம்? எல்லாம் எடுங்க மம்மி. நோடோரா, போதும். பாருங்க, ட்ரீயை விட டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தான் நல்லா தெரியுது. ஃபைனலா இந்த ஸ்டார் மட்டும் நீ வச்சுட்டு வந்துரு. ஓகே மம்மி, லாஸ்ட் அந்த கோல்டன் ஸ்டார் மட்டும் வச்சிடுறேன். ஓகே டோரா, இப்போ நம்ம ஹவுஸ் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரித்தை எடுத்துட்டு போய் எந்த இடத்துல வச்சா கரெக்டா இருக்கும்? ஓகே, நம்ம விண்டோ வாண்ட மாற்றி விட்டுடலாம், அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த கோல்டன் ரித்தை எடுத்துட்டு போய் நம்ம மேலே இருக்கிற பால்கனியில் இருக்கிற ரூம்ல மாட்டி விட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்னோ ஃபிளேக்ஸ், அப்புறம் கிறிஸ்துமஸ் கார், எவ்வளோ டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இருக்குது. ஓ மை காட், லாஸ்ட் இந்த பெல்லும் எடுத்துட்டு போய் நம்ம ஹவுஸ்க்கு மேலே ஒட்டி விட்டுடலாம். டோரா, பாத்தியா? ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணியும் இன்னும் இவ்வளோ திங்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. மம்மி, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. குறுங்கால இந்தாங்க, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே எங்க ட்ரீல டெக்கரேஷன் பண்ணி மிச்சம் இருக்க ஐட்டம்ஸ் தான். இதெல்லாம் வச்சு உங்க ட்ரீ வேணா நீங்க டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ளீஸ், தேங்க்ஸ் மட்டும் சொல்லாதீங்க. நம்ம கிட்ட ட்ரீ இல்லைன்னு தெரிஞ்சு அவ இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து தந்துட்டு போறா. அவளுக்கு என்ன தைரியம்? மம்மி, இந்த ஸ்ட்ரீட்லயே நம்மளுடைய ஹவுஸ் தான் பார்க்கிறதுக்கு ரொம்ப கிராண்டா இருக்கு மம்மி. ஒரு பேலஸ் மாதிரி இருக்கு இல்லையா? அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் நம்ம. மம்மி, இன்னும் நைட் நேரத்துலயா நம்ம ஹவுஸ் பார்க்கிறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் மம்மி. எஸ்டோரா, சரியா தான் சொன்னேன். நம்ம அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த ஸ்ட்ரீட்லயே நம்ம ஹவுஸ் தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. பூஜா அத்தை, சீக்கிரமா வாங்க அத்தை. எவ்வளோ நேரம் வருவீங்க? சீக்கிரம் வாங்க. பாருங்க, அங்க வரது பூஜாக்கா மணி இருக்குது இல்லையா? பூஜாக்கா தானே அது. அத்தை, என்ன அத்தை இப்படி கை வீசிட்டு வரீங்க? எங்க கிறிஸ்துமஸ் ட்ரீ? பின்னாடி யாரும் எடுத்துட்டு வராங்களா? சொல்லுங்க அத்தை. அது பசங்களா, கிறிஸ்துமஸ் ட்ரீ நான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேங்கடா. இல்லவே இல்ல, ஒரு இடம் கூட விடல தெரியுமா? என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க கிறிஸ்துமஸ் ட்ரீ வாங்கிட்டு வருவீங்க தானே சொன்னீங்க. போங்க, எங்க கிறிஸ்துமஸும் வேணாம், ஒண்ணு வேணாம். ஸ்டாப் இட் ரோஜா, நம்ம எதனா பண்ணலாம். ஸ்டாப். போங்க, யார் பேச்ச கேட்கவே மாட்டேன். பாருங்க, ரோஜா எப்படி அழுத்துக்கிட்டே போறான்ட்டு. நம்ம எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தணும்.
கயல் ரோஜா பாரு அழுதுகிட்டே போறா பாரு, என்னன்னு போய் பாரு கயல். பசங்களா நீங்களாம் விளையாடிட்டுக்கே இருங்க சரிங்களா? ட்ரீ எல்லாம் வேணாம், நம்ம ஹவுஸ் மட்டும் டெக்கரேஷன் பண்ணலாம் சரிங்களா? நான் போய் ரோஜாவை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேன். ரோஜா ரோஜா ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கே லாஸ்ட் மினிட்ல தான் கிறிஸ்துமஸ் ட்ரீ கிடச்சிட்டு தெரியுமா? ட்ரீயெல்லாம் ஃபர்ஸ்டே போய் வாங்கியிருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இட்ஸ் ஓகே காய்ஸ், இப்போயும் நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கு. ஜோரா வீட்டில் இருக்கிற மாதிரி நம்மளும் ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீ நம்மளே செஞ்சா என்ன? சூப்பர் ஐடியா ஏஞ்சல். இதுக்கு தான் ஏஞ்சல் வேணும்ன்றது. சரி இருங்க, நான் போய் ரோஜாவை கூட்டிட்டு வரேன். கீர்த்தி இரு கீர்த்தி. என்ன தேஜா, எதுக்கு நிக்க சொல்ற? நம்ம ரோஜாக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் சரிங்களா? நம்ம ட்ரீ எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் நம்மள கூப்பிடலாம். சரி, நான் போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். ஏஞ்சல் இந்தா, ஏஞ்சல் நீ கேட்டது. இந்தா ஏஞ்சல், ஃபோம் ஷீட் கேட்டிருந்தியே இந்தா. அப்புறம் ராஜு, அன்னைக்கு ஒரு நாள் நீங்க உங்க வீட்ல ஸ்மோக் பட்டாசு வெடிச்சீங்க இல்லையா? அந்த வெடிச்ச பட்டாசு இருக்குதா உங்ககிட்ட? ஏஞ்சல் இது வந்துட்டு பாரு, இந்த பட்டாசு தானே, இந்த காலியா தான் இருக்கு, வச்சுக்கோ. அஜு, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியுமா? நீ எடுத்துட்டு வந்திருக்க பட்டாசை வச்சுதான் நம்ம கிறிஸ்துமஸ் டேக்கு ஒரு ஸ்டெம் ரெடி பண்ண போறோம் தெரியுமா? இந்த மாதிரி நீ எடுத்துட்டு வந்த பட்டாசை இப்படி ஒட்டு விட்டுணும் நம்ம கம்மு மாதிரி. இவ பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், ஒரு ஸ்டெம் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்லைன்னா இதுக்கு பதிலா நீங்க வேற எதனா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கார்ட்போர்ட்ல ரவுண்ட் ஷேப்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உள்ள நம்ம ஒரு சின்ன ரவுண்டை கட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது நம்ம ஸ்டெம்முக்குள்ள இந்த கார்ட்போர்ட் பீஸ் போகணும். அந்த அளவுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதை அப்படியே க்ளூ போட்டு ஸ்ட்ராங்கா ஒட்டி விட்டுடலாம். சூப்பர் ஏஞ்சல். ஆனா இது பார்க்கிறதுக்கு ட்ரீ மாதிரி இல்லையே. கண்மணி, இன்னும் நம்ம ஒர்க் ஃபினிஷ் ஆகல. இப்போ நம்மளுக்கு ஒரு ஷார்ட் தேவைப்படும். அது இப்படி கோன் ஷேப்க்கு நம்ம பண்ணி எடுத்துக்கணும். இது இல்லைன்னா ஒரு திக்கான கார்ட்போர்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்படி நம்ம பண்ணி வச்ச ஸ்டெம் கூட ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மம்மி எங்க பாத்தீங்களா? அவங்களே கிறிஸ்மஸ் ட்ரீ செய்யறேன்ட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ் டோரா, ஆனால் அது கண்டிப்பா ஃபெயிலியர் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ராஜி எடுத்துட்டு வந்திருக்க இந்த க்ரீன் கலர் பேப்பரை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்பவும் அதை நம்ம ஃபோல்ட் பண்ணி அதை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் கிடைக்கும். நீங்கள் இதை ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல டிசைன் கிடைக்காது. ஓகே, பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதை அப்படியே நம்ம இப்படி கோனில் ஒட்ட போகிறோம், அவ்வளவுதான். இதே மாதிரி நான் நிறையவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டைம் இல்லாததால நான் மொத்தமாக சேர்த்து கட் பண்ணிடுறேன். நீங்கள் ஒரு ஒன்றா கூட பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அந்த கோனில் ஒட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி எல்லாத்தையுமே ஒட்டி விட்டுடலாம். இது பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏஞ்சல் நீ பண்ணும் போதே எனக்கு தெரியுது, நான் அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்துருக்கேன். செம்மையா இருக்குது தெரியுமா? இந்த ட்ரீ அப்படியே சூப்பராக தான் வரப்போகுது, எனக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு. ஓ ரியலி ராஜு, சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போ இந்த ட்ரீ பார்க்க நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டெம்மில் இதை அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா போதும், அவ்வளோதான். நமக்கு கிறிஸ்துமஸ் ட்ரீ சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இதே மாதிரி நம்ம வேறு டிசைன்லேயும் பண்ணலாம். இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் வச்சு பண்ணி பார்க்கலாம். ஓகேவா காய்ஸ்? இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்துட்டு நம்ம அதை ஃபோல்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கிளிட்டர் ஷீட் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால ஃபோல்டு பண்ணால் நல்லா வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு கலர் எடுத்துருக்கிறதுனால ரெண்டு கலருமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம். ஒட்டி விட்டுட்டு கொஞ்சம் இப்படி தூக்கி விட்டோம்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு கலராக மாற்றி மாற்றி ஒட்டிக்கிட்டே இருக்கலாம். லைட் க்ரீன், டார்க் க்ரீன், லைட் க்ரீன், டார்க் க்ரீன்ட்டு ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கலாம். காய்ஸ், இந்த ட்ரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ட்ரீ நல்லா இருக்கா இல்லை இந்த ட்ரீ நல்லா இருக்கா? ஏஞ்சல், நீ பண்ணியிருக்க ரெண்டு ட்ரீமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? ரெண்டுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஹைட்டாகவும் இருக்குது தெரியுமா? செம்மையாக இருக்கு. இதோட டோரா ட்ரீ எல்லாம் கம்பேர் பண்ணன்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப சின்னதாக தெரியும். சரி, அதான் ட்ரீ எல்லாம் ரெடி பண்ணியாச்சுல்ல, போய் ரோஜாவை கூட்டிட்டு வாங்க. ஏஞ்சல் விடு ஏஞ்சல், நான் வரமாட்டேன். கிறிஸ்மஸ் நான் வரமாட்டேன். சர்ப்ரைஸ் இருக்கு, வந்து என்னன்னு பாரு. வாவ், என்ன இது? இவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு, அதுவும் ரெண்டு இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீயே காலி அடிச்சுட்டு சொன்னாங்க, இங்க எப்படி ரெண்டு வந்துச்சு? அவ்வளோ இவ்வளோ பெருசு இல்ல? யார் வாங்கிட்டு வந்தா? ரோஜா,
இது ஏஞ்சல் கொடுத்த ஐடியா தான் தெரியுமா? ஏஞ்சல் தான் இதை செஞ்சு தந்தா. ரோஜா நீ தான் ரொம்ப ஆசைப்பட்ட இல்லையா? நீயே போயிட்டு டெக்கரேஷன் பண்ணு. ஓ மம்மி, என்ன மம்மி அவங்க இவ்வளோ பெருசு ட்ரீ எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க? தோரா, நானும் இவங்க செய்யறது ஒழுங்கா வராதுன்ட்டு நினைச்சேன். மம்மி, அவங்க ட்ரீ விட நம்ம ட்ரீ ரொம்ப சின்னதாக இருக்கு மம்மி. நம்மளும் அந்த மாதிரி பெரிய ட்ரீ செய்யலாமா? நம்ம இவ்வளோட பெரிய ட்ரீ எல்லாம் செய்யலாம் மம்மி. கமான் மம்மி, சீக்கிரமா போய் அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் வாங்க. டோரா, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ நினைக்கிறதெல்லாம் இங்கே செய்ய முடியாது. இந்த ட்ரீ டோரா அவங்க ட்ரீ விட ரொம்ப பெருசா இருக்குதுல்ல, அவங்களோட ரொம்ப சின்னதா நல்லாவே இல்லை. மம்மி பாத்தீங்களா, அந்த ரோஜாக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம ட்ரீ பார்த்து ரொம்ப சின்னதா நல்லாவே இல்லைன்னு சொல்லுவா. நான் இந்த ட்ரீயை இந்த கலர்ஃபுல்லான தெர்மாக்கோல்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ண போறேன். டோரா அவங்க ட்ரீ மாதிரி எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணாம சிம்பிளா இந்த தெர்மாக்கோல் வச்சு டெக்கரேஷன் பண்ணுவோம். சூப்பரா இருக்கும். அப்பதான் பாக்குறதுக்கு மேல ஃபைனலா இந்த ஸ்டார் ஒன்று வச்சிடுவோம். ரோஜா, நீ அந்த ட்ரீ ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணிட்ட. இப்போ நாங்கள் பண்ணும் போது நீ இதில் வரக்கூடாது சரியா? நாங்கள் மட்டும்தான் இது பண்ணுவோம். சரி வாங்க, நம்ம டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்த ட்ரீயை ஒயிட் கலர் தெர்மோகோல் வச்சு டெக்கரேஷன் பண்ணுவோம். இந்த கலருக்கு ஒயிட் கலர் இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு நினைக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குல்ல? அப்படியே ஸ்னோவெல்லாம் வந்து விழுந்திருக்க மாதிரியே இருக்குல்ல அந்த ட்ரீயில் பார்க்கறதுக்கு. ஃபைனலாக மேலே ஒரு ஸ்டார் வச்சுடலாம். ஓகே, 2 ட்ரீயுமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 ட்ரீல உங்களுக்கு எந்த ட்ரீ பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க.